Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. அண்ட் ஆமாங்க, ப்ரைம் டைம் சீரியல் சடனாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது ரொம்பவுமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருக்கும் ப்ரைம் டைம் சீரியல் ரசிகர்களுக்கு. ஆல்ரெடி மண்டே டு ஃப்ரைடே தான் போடுறீங்க, இதுலேயும் ஒரு நாள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்பவுமே வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் தானே, அந்த ஒரு நாளில் அப்படி என்ன வந்துட போகுது? இந்த ஒரு நாள் கிளைமேக்ஸ் எபிசோடை பார்த்து சந்தோஷமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறத என்னோட பதில். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். இந்த குழப்பத்தை தீர்க்கிற விதமாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போலாம் நிறைய சீரியல்ஸோட கிளைமேக்ஸ் வந்து ஒவ்வொரு சேனலும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நியூ சீரியல்ஸும் வந்து சன் டிவிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ சீரியல்ஸ் அப்கமிங்கில் இருக்குது. 2 ப்ரொமோவை கூட போட்டாங்க. ஏன் சன் டிவி மட்டும் தான் போடுவாங்களா? நானும் போடுவேன் அப்படின்னு சன் டிவிக்கு போட்டியாக ஃபேவரட் சூப்பர் ஹிட் டப்பிங் சீரியலில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறவங்க தான் கலர்ஸ் தமிழ். இவங்க நைட்டு 8 மணிக்கு லக்ஷ்மி நாராயணா சீரியலை கம்மிங் மண்டேலேருந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் 8 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க காளி சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் நாளைக்கு நைட்டு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ரைம் டைம் சீரியல்ஸ் வந்து நாளைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்தெந்த சீரியல் ஸ்டாப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 8:30க்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற மோகினி ஆட்டம் ஆரம்பம், நைட்டு 9 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற நாகினி சீசன் 3. இந்த 2 சீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகாது. ஆக்சுவலாக காளி சீரியலோட கிளைமேக்ஸ் ப்ரோமோ நான் கூட பார்த்தேன். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த ப்ரோமோவை பார்க்குறதுக்கே. 2 hours போர் அடிக்காமல் போகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ டிஆர்பி கிடைக்குதுன்னு. சனீஸ்வரன் சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோடுக்கும் இப்படி தான் 2 hours ஸ்பெஷல் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி காளி சீரியலுக்கும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முக்கிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டப்பிங் சீரியல் அப்படிங்கிறது தான். ஏன்னா டப்பிங் சீரியலை வந்து கரெக்டாக ஃப்ரைடேஸ் இல்லை சாட்டர்டே முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எக்ஸ்ட்ரா 1-2 எபிசோட்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த 1-2 எபிசோட்ஸை வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஸ்பெஷல் எபிசோட் மாதிரி கிளைமேக்ஸை போட்டுடலாம் அப்படிங்கிறது தான் கலர்ஸ் தமிழோட பிளானாக இருக்குது. ஸோ நாளைக்கு 8 மணிக்கு காளி சீரியலோட கிளைமேக்ஸை மறக்காமல் பாருங்கள். கம்மிங் மண்டேலேருந்து லக்ஷ்மி நாராயணா சீரியலை பார்த்து கலர்ஸ் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.